வெள்ளூர் எஜுகேஷன் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் இலக்கிய வரலாறு சில முக்கிய வினாக்கள் பகுதி 2 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஏற்கனவே போன பகுதியில் நம்ம 50 வினாக்கள் பார்த்துட்டோம். இப்போ 51வது வினாலேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 51வது வினா, 10 பாடல்கள் எந்த திணையில் அமைந்துள்ளது? பாடான் திணை. 52, பரிபாடல் திருமாலுக்கு உரிய பாக்கள் 8. வினா எண் 53, பரிபாடலில் முருகனுக்கும் காளிக்கும் எத்தனை பாடல்கள்? முருகனுக்கு 31 பாடல், காளிக்கு 1 பாடல். வினா எண் 54, பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 70 பாக்கள் இருக்குது. வினா எண் 55, கல்வியின் பொருட்டு ஏற்படும் பிரிவு 3 ஆண்டுகள். வினா எண் 56, மடல் ஏறுதல் யாருக்குரிய செயல்? தலைவனுக்குரிய செயல். வினா எண் 57, நம்பியக பொருள் கூறும் உடன்போக்கின் வகைகள் 8. வினா எண் 58, அல்லக்குறி எவ்வகைச் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா இரவு குறி இடையீடு. வினா எண் 59, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த குறளுக்கு அழகூட்டும் அணி எதுன்னு பார்த்தோன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. வினா எண் 60, அறத்தோடு நிற்றலுக்கு உரியவர் தோழி. வினா எண் 61, 14 மேற்கணக்கு நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும். வினா எண் 62, பழந்தமிழர் நேரத்தை கணக்கிட நாழிகை வட்டிலை பயன்படுத்தினர் என்பதை அறிவிக்கும் நூல் முல்லைப்பாட்டு. வினா எண் 63, செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா அறம் செய்ய வேண்டும். வினா எண் 64, மானம் ஒழிய நேர்ந்தால் உயிர் விடுபவர் எதை போன்றவர்? கவரிமான் போன்றவர். வினா எண் 65, செவிலி என்பவள் வளர்ப்பு தாய். வினா எண் 66, புறையோர் கேண்மை என்பது உயர்ந்தோர் நட்பு. வினா எண் 67, 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவர் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். முல்லைப்பாட்டை இயற்றியவர் நப்பூதனார். வினா எண் 69, 8 தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். வினா எண் 70, செலவழுங்கு வித்தல் என்றால் என்ன? பொருள்வையின் பிரிவை தடுப்பது. வினா எண் 71, கலைகளில் சிறந்தது இலக்கிய கலை என்று கூறியவர் ச ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள். வினா எண் 72, 8 தொகை நூல்களும் புறம் பற்றியவை எத்தனை நூல்கள் பார்த்தோன்னா 2 நூல்கள். அவை புறநானூறு, பதிற்று 10. வினா எண் 73, வசந்தவல்லி என்ற கதாபாத்திரம் இடம்பெற்ற இலக்கியம் குற்றால குறவஞ்சி. வினா எண் 74, மலைபடுகணம் என்ற நூல் எவ்வகை நூல் பார்த்தோன்னா ஆற்றுப்படை நூல். வினா எண் 75, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் கிடைக்காத நூல் புறநானூறு. வினா எண் 76, கூத்தராற்றுப்படை எனும் நூலின் வேறு பெயர் மலைபடுகணம். வினா எண் 77, எவ்வழி நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற பாடலை பாடியவர் ஔவையார். வினா எண் 78, புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் ஆற்றுப்படை நூல் திருமுருகாற்றுப்படை. வினா எண் 79, மணிமேடை பவளம் என்னும் பகுதியை கொண்ட அகநூல் அகநானூறு. வினா எண் 80, தென்னிந்திய வரலாற்று தொடக்கம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார். வினா எண் 81, தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வினா எண் 82, ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம். இந்த பாடல் வரியை இயற்றிய கவிஞர் பாரதியார்.
வினாயின் 83 அகநானூற்று பாடல்களை தொகுத்தவர் ருத்ர சன்மர். வினாயின் 84 இசையும் எனினும் இசையாதெனினும் வசைதீர எண்ணுவர் சான்றோர். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். வினாயின் 85 பத்துப்பாட்டில் அடிகளின் அளவு அதிகம் கொண்டது மதுரை காஞ்சி. வினாயின் 86 செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங் கலந்தனவே என்ற பாடல் இடம்பெறும் நூல் குறுந்தொகை. வினாயின் 87 இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபாடபுரம். வினாயின் 88 இல்லம் சிறியாரை கொண்டு புகுதல் அறியாமை யான் வரும் கேடு. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுகம். வினாயின் 89 வேகவதி என்பது எதை குறிக்கும்? வைகை ஆற்றை குறிக்கும். வேகவதி என்பது வைகை ஆற்றை குறிக்கும். வினாயின் 90 வீரயுக பாடல் என்ற சிறப்பிற்குரிய இலக்கிய வகை சங்க இலக்கியங்கள். வினாயின் 91 கடையேழு வள்ளல்களின் ஈகைச் சிறப்பை கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. வினாயின் 92 நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனறி வழக்கம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம். வினாயின் 93 11 கீழ்கணக்கு நூல்களில் போர் பற்றிய நூல் களவடி 40. வினாயின் 94 ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவதற்காக பாடப்பட்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. வினாயின் 95 சடையப்ப வள்ளல் ஆதரித்த புலவர் கம்பர். வினாயின் 96 புறநானூற்றுக்கும் சிலப்பதிகாரமும் பக்ருளியாறு என்ற ஊர் ஆற்றை குறிப்பிடுகின்றன. இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோன்னா இது சரி. வினாயின் 97 பத்துப்பாட்டில் அகமா புறமா என்ற விளக்கத்திற்கு விவாதத்திற்கு உரிய நூல் நெடுநல்வாடை. பத்துப்பாட்டில் அகமா புறமா என்ற விவாதத்திற்கு உரிய நூல் நெடுநல்வாடை. வினாயின் 98 இல்லம் சிறியாரை கொண்டு புகுதல் அறியாமை யான் வரும் கேடு. இந்த பாடல் வரியுள்ள நூல் திரிகடுகம். வினாயின் 99 மானம் அழிந்தபின் வாழாமை முன்னினிதே என்ற பாடலடி இடம்பெறும் நூல் இனியவை 40. வினாயின் 100 இடைச்சங்கம் இருந்து தமிழ் ஆய்ந்தவர் அகத்தியனார். இப்போ நம்ம 100 வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்த பகுதியில் 101 வினாக்களிலிருந்து 150 வினாக்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.